சந்தர்ப்பமில்லை. அடித்தடப்பட்டிருக்கிறது மற்றொரு வெளியெடுப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதிரடி தொடர்பான நிஃபாஸ் ஆட்டம் இழந்திருக்கின்றார். சுஹைப் வீசிய பந்து வீச்சு பிறையிலே பரிசுக்காக பந்து தடுப்பில் ஈடுபட்டுக் கொண்டு ஜெசானிடம் பிடி கொடுத்து ஆட்டம் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. 4வது விக்கெட்டுக்கு விழுந்திருக்கின்றார்கள் ஈஸ்டர்ன் வாரியர்ஸ் விளையாட்டு களத்தினர். 60 ஓட்டம் பெற்ற வழக்கில் 4வது விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. 36 ஓட்டம் பெற்றிருந்த நிஃபாஸ் ஆட்டம் மைதானத்தை விட்டு வெளியேறி சென்றிருக்கின்றார். தடுத்தார் இருக்கின்றார். 4 ஓட்டம் பெறப்படும் சந்தர்ப்பமா போட்டி நிறைவுக்கு வந்திருக்கின்றது. முதலாவது அரையிறுதி போட்டி நிறைவடைந்திருக்கிறது. முதலாவது அணியாக இறுதிப் போட்டிக்கு கல்முனை கிரிக்கெட் விளையாட்டு கழகத்தினர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இறுதிப் போட்டிக்கு அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அதனைத் தொடர்ந்து ஈஸ்டர்ன் வாரியர்ஸ் விளையாட்டு கழகத்தினருக்கும் இச்சோடத்தரலை பங்கு பற்றி சிறந்த பெருமற்றை பற்றி அரையிறுதி வரை முன்னேறிய ஈஸ்டர்ன் வாரியர்ஸ் விளையாட்டு கழகத்தினருக்கும் நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து 2வது போட்டி இடம்பெற இருக்கின்றது. இந்த 2வது போட்டியிலே டாக்கட் கில்லர் அணியினரை எதிர்த்து லண்டன் ரைட்டர்ஸ் அணியினர் ஒன்றை தாண்டி இருக்கின்றார்கள். பல பரீட்சை ஏற்படுத்த ஆரம்பத்திலே நான் இரண்டாவது போட்டி நம்பர் இருக்கின்றது. இந்த ஐடியல் மைதானத்திலே கோலகே கேசிஎல் சீசன் 2 சுற்று தொடருக்கான இறுதி நாள் நிகழ்வு பகல் நேர போட்டியாக கட்டார் மண்ணிலே அமைந்திருக்கின்ற ஐடியல் மைதானத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. தற்போது முதலாவது அரையிறுதி போட்டி இடம்பெற்று முடிந்திருக்கின்றது. கல்முனை கிரிக்கெட் விளையாட்டு கழகத்தினர் முதலாவது அணியாக இறுதிப் போட்டிக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். தற்போது 2வது அரையிறுதி போட்டி இடம்பெற இருக்கின்றது. இந்த அரையிறுதி போட்டியிலே பல பரீட்சையில் ஈடுபட காத்திருக்கின்றார்கள். டாக்கட் கில்லர் அணியினரும் லண்டன் ரைட்டர்ஸ் அணியினரும் பல பரீட்சையில் ஈடுபட இருக்கின்றார்கள். எந்த அணி 2வது அணியாக இறுதிப் போட்டிக்கு தெரிவு செய்யப்பட இருக்கின்ற அணி என்பதனை பரீட்சைக்கு முகமாக இடம்பெற இருக்கின்ற 2வது அரையிறுதி போட்டி தற்போது இடம்பெற இருக்கின்றது. ஆரம்பத்திலே நாணய சுழற்சியிலே பூவா தலையா போட்டு பார்த்ததில் வெற்றியீட்டிய டாக்கட் கில்லர் அணியின் தலைவர் ரியாஸ் தமது அணியை முதலில் களத்தரப்பில் ஈடுபட படுத்திருக்கிறாங்க. தற்போது லண்டன் ரைட்டர்ஸ் அணி சார்பாக ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களை களமிறங்கி இருக்கின்றார்கள். ஆரம்ப துடுப்பாட்ட ஜோடிகள் களமிறக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக
தற்போது போட்டி இடம்பெற இருக்கின்றது. தற்போது இரண்டாவது அரையிறுதி போட்டி இடம்பெற இருக்கின்றது. இந்த போட்டியிலே முதலில் துடுப்படுத்துவதற்காக ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் களமிறக்கப்பட்டிருக்கின்றார்கள். சிப்லி மற்றும் விளையாட்டுகளின் சார்பாக ஆரம்ப பதிவுச்சாராக ஆரம்ப வேக பதிவுச்சாளர் ருக்சான் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றார். முதலாவது பதிவுச்சு பரடி ஓடி சேர்ந்து தாண்டி அவுட் சைட் ஆஃப் வீசப்பட்ட பதிவு பரதி லைனுக்கு வெளியே வீசப்பட்ட பதிவு பரதி அது ஒரு அகல பதிவுச்சு பறிக்கின்ற செய்ய உதிரி கணக்கில் ஒரு ஓட்டம் ஒன்றாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. ஆரம்ப ஓட்டம் ஒன்றாக ஆரம்பிக்கப்பட வீட்டு பதிவுச்சாளர் ருக்சான் பதிவுக்காக ஓடி சேர்ந்து எமர்ஜென்சியை தாண்டி outside off stop வீசப்பட்ட பதிவு பரதி ஆட்டம் விழுந்தார்ந்து வினாப்படுகின்றது. ஹலோ, தயவு செய்து நடுவரின் தீர்ப்புக்கு கட்டுப்பட்டு விளையாடுமாறு வேண்டிக் கொள்ளப்படுங்கள். தயவு செய்து நடுவரின் தீர்ப்புக்கு கட்டுப்பட்டு விளையாடுமாறு வேண்டிக் கொள்ளப்படுங்கள். இந்த சுற்றுத்தொடரானது எமது வீரர்களுக்கும் எமது கழகங்களுக்கும் இடையிலான ஒற்றுமையினை ஏற்படுத்தும் முகமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இச்சுற்றுத்தொடர் தயவு செய்து நடுவர்களுக்கு கட்டுப்பட்டு விளையாடுமாறு வேண்டிக் கொள்ளப்படுகிறார். 2 அணி வீரர்களுக்கும் அறிய தருகின்றோம்.
மீண்டும் பந்து வீச்சாளர் ருக்சான் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறார் பந்து வீசுவதற்காக எதிர்கொள்வதற்காக சிப்லி சிறந்த முறைக்கு வீசப்பட்ட பந்து வீசப்படுறது லோ கான்பிடன்ஸ் பந்து தடுப்பில் பந்து தடுத்தாடப்பட்டிருக்கின்றது. ஒரு ஓட்டம் பூர்த்தி செய்யப்பட அணியின் ஓட்ட எண்ணிக்கை 3 உயர்வடைந்திருக்கின்றது. தற்போது 2வது அரையிறுதி போட்டியிடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மீண்டும் பந்து வீச்சாளர் ருக்சான் மைதானத்திலே ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் சிப்லி மற்றும் சர்ஜுன் ஆகிய துடுப்பாட்ட வீரர்கள் வலதுகை துடுப்பாட்ட வீரர்கள் துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆரம்ப பந்து வீச்சாளராக டாக்கட் கில்லர் விளையாட்டு கழகத்தின் சார்பாக ஆரம்ப பந்து வீச்சாளர் ருக்சான் பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார். மற்றும் ஒரு பந்து வீச்சு பின்னணி வீசப்பட்ட பந்து வீச்சு பின்னணி களத்தில் தடுத்தாடப்பட்டிருக்கின்றது. ஒரு ஓட்டம் 2வது ஓட்டம் பிற திணிக்கின்றார்கள். இல்லை, ஒரு ஓட்டம் மாத்திரமே மட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த ஒரு ஓட்டத்துடன் அணியின் ஓட்ட எண்ணிக்கை மற்றொரு பந்து வீச்சு பிரதி சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து வீச்சு பிரதி தொடுப்பு மாற்றை பட்டது. ஆட்டம் அப்புறம் சந்தர்ப்பம் இருந்தும் அது நிலவிடப்பட்டிருக்கின்றது. மைதானத்திலே ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் சிப்லி மற்றும் சர்ஜுன் ஆகிய துடுப்பாட்ட வீரர்கள் துடுப்பாட்ட ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய போட்டிக்கு நடுவர்களாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஜென்சி மற்றும் முஜா ஆகிய போட்டி நடுவர்கள். மற்றொரு பந்து வீச்சு பற்றி அடுத்தாடி இருக்கின்றார் அஜீப் பதிலை சிறந்த முறையில் சீர் செய்திருக்கின்றார். மற்றொரு முதலாவது விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. லண்டன் ரைடர்ஸ் விளையாட்டுகளின் சார்பாக முதலாவது விக்கெட்டை எழுந்திருக்கின்றார்கள். ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் சிப்லி அவர்கள் விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. இதுவே சிறந்த துடுப்பாட்டத்திலே வழிகாட்ட தவறிருந்தாலும் தற்போது ஆட்டமிழந்து மைதானத்தை விட்டு வெளியேறி சென்றிருக்கின்றார். ஆட்டமிழந்த ஆட்டக்காரன் இடத்தினை பூர்த்தி செய்வதற்காக மைதானத்தில் துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கும் சர்ஜுனுடன் இணைந்து துடுப்படுத்த ஆடுவதற்காக மற்றும் ஒரு வலதுகை துடுப்பாட்ட வீரர் இஜாஸ் களமாகி கொண்டிருக்கின்றார். இஜாஸை பார்க்க போனால் சிறந்த ஒரு வலதுகை துடுப்பாட்ட வீரர் சகலதுறை ஆட்டக்காரர் கல்முனை மண்ணில் தனக்கான ஒரு இடத்தினை பதிவு செய்து தற்போது கட்டார் மண்ணிலே சிறந்த துடுப்பாட்டம் சிறந்த பந்து வீச்சு வாயிலாக தன்னை அடையாளப்படுத்தி இருக்கின்ற ஒரு துடுப்பாட்ட வீரர் பார்ப்போம். இன்றைய நாளில் லண்டன் ரைடர்ஸ் விளையாட்டுகளின் சார்பாக 3ஆம் நிலை துடுப்பாட்ட வீரராக 2வது இணைப்பாளராக இணைந்து துடுப்பாடுவதற்காக களமிறக்கப்பட்டிருக்கின்றார். இந்த போட்டியிலே எத்தனை ஓட்டத்தினை பெற்று அணிக்கு ஒரு ஸ்திரத்தன்மையை வழங்க காத்திருக்கிறார் என்பதை பொறுத்து பார்ப்போம். சிறந்த பந்து வீச்சாளர்களையும் சிறந்த களத்தடுப்பாளர்களையும் உள்ளடக்கியிருக்கின்றார்கள் டாக்கட் கில்லர் விளையாட்டு களத்தினர். ஆட்டத்தின் 2வது பந்து வீச்சு பதிவு ஒவ்வொன்றை வீசுவதற்காக அணியின் தலைவர் ரியாஸ் அவர்களினால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றார். அஜீப் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றார். அஜீப்பை பார்க்க போனால் ஒரு சிறந்த ஒரு வலதுகை சகல ஆட்டக்காரர் என்றுதான் கூட வேண்டும். கல்முனை மண்ணிலே தனக்கு ஒரு இடத்தினை பதிவு செய்து தற்போது கட்டார் மண்ணிலே கடின பந்து மின்பந்து துறையிலே தன்னை சாதித்து வருகின்ற ஒரு வீரர் என்றுதான் கூற வேண்டும். பொறுத்து பார்ப்போம். அதிப்புடைய பந்து வீச்சு ஒவ்வொரு துடுப்பாட்ட வீரர்களுக்கு சாதகமாக அமையுமா அல்லது பாதகமாக அமையுமா என்பதை பொறுத்து பார்ப்போம். மைதானத்தில் சர்ஜுன் முதலாவது பந்து வீச்சு பண்ணி அவுட் சைட் ஓஸ்டமாக வீசப்பட்ட பந்து வீசப்படுறது நேரடியாக விக்கெட் காப்பாளரிடம் சென்றிருக்கின்றது. ஓட்டம் பெறப்படும் சந்தர்ப்பம் இல்லை. மீண்டும் பந்து தடுப்பார் ஊடாக பந்து வீச்சாளருக்கு பந்து கைமாறி இருக்கின்றது. பந்து வீச்சாளர் ஆயத்தமாய் கொண்டிருக்கின்றார். நீண்ட ஓட்ட பாதைகிறது பந்து வீசுவதற்காக. இச்சுற்று தொடரானது GFK அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்ட KCL சீசன் 2024 சுற்றுத்தொடருக்கான இறுதி நாள் நிகழ்வு தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த இறுதி நாளிலே பகல் இரவு நேர போட்டியாக ஐடியல் கிரிக்கெட் மைதானத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதற்கிடையில் களத்தடுப்பார்களின் தடுமாற்றம் ஒரு ஓட்டம் 2வது ஓட்டம் 3வது ஓட்டமும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த ஓட்டம் வாயிலாக அணியின் ஓட்ட எண்ணிக்கை
9 ஓட்டத்தினை பதிவு செய்திருக்கின்றார்கள். ஒரு விக்கெட்டை இழந்த நிலையில் ஆட்டம் இழந்த ஆட்டக்காரர் சிப்லி ஆட்டம் இழந்திருந்தார். மைதானத்திலே இஜாஸ் மற்றும் சார்ஜுன் ஆகிய துடுப்பாட்ட வீரர்கள் துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார்கள். மற்றும் ஒரு பந்து வீச்சு பிறனை வீசுவதற்காக அத்தீப் ஆயத்தமாக கொண்டிருக்கிறார். களத்தடுப்பார்களை சீர் செய்தவாறு பந்து வீசுவதற்காக ஓடி சென்று நடுவர் ஜென்சியை தாண்டி வீசுவதற்காக ஆயத்தமாக கொண்டிருக்கிறார். மற்றொரு பந்து வீச்சு பிறகு அடித்தாடப்பட்டிருக்கின்றது. இரண்டாவது ஓட்டம் பிரித்தளிக்கின்றார்கள். விரைவான முறையில் இரண்டாவது ஓட்டம் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த 2 ஓட்டத்துடன் அணியின் ஓட்ட எண்ணிக்கை 11 உயிரிழந்திருக்கின்றது. மற்றொரு பந்து வீச்சு பிறகு இஜாஸை நோக்கி வீசப்பட்ட பந்து வீச்சு பிறகு இஜாஸ் தடுத்தாடி இருக்கின்றார். லோங்கோ பிரசுராக பந்து சென்றெடுக்கின்றது. ஒரு ஓட்டம் மட்டுப்படுத்தப்பட அந்த ஒரு ஓட்டத்துடன் அடியின் ஓட்ட எண்ணிக்கை 12 உயர்வு கண்டிருக்கின்றது. 12 ஓட்டத்தை பெற்றிருக்கிறார்கள். ஒரு விக்கெட்டை இழந்த நிலையில் நீங்க
தற்போது அழைத்தார் இருக்கின்றார். மற்றொரு விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. இஜாஸ் ஆட்டம் இழந்திருக்கின்றார். அஃப்லல் வீசிய பந்து வீச்சுகளிலே ஆட்டம் இழந்து மைதானத்தை விட்டு வெளியேறி சென்றிருக்கின்றார். தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இரண்டாவது அரையிறுதி போட்டி டாகட் கில்லர் மற்றும் லங்கன் ரைடர்ஸ் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது அரையிறுதி போட்டி தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த அரையிறுதி போட்டியிலே இரண்டு அணிகளும் சம பலம் வாய்ந்த அணிகள். பொறுத்து பார்ப்போம். ஆரம்பத்திலே நாணய சுழற்சியில் பூவா தலையை போட்டு பார்த்ததில் வெற்றியீட்டிய டாகட் கில்லர் விளையாட்டு கழகத்தின் அணியின் தலைவர் ரியாஸ் தமது அணியினை முதலில் களத்தடுப்பில் ஈடுபட பணித்திருக்கின்றன. லங்கன் ரைடர்ஸ் விளையாட்டு கழகத்தினர் ஆரம்பத்தில் துடுப்படுத்தி ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். சற்று முன்னர் வரை 2.3 பந்து வீச்சு பிறைகளை எதிர்கொண்டு 17 ஓட்டத்தை பெற்றிருக்கிறார்கள். 2 விக்கெட்டை இழந்த நிலையில் மைதானத்திலே சர்ஜோன் அவருடன் இணைந்து புதிய துடுப்பாட்ட வீரர் ரிலா களம் இறக்கப்பட்டிருக்கின்றார். துடுப்படுத்தி ஆடுவதற்காக பார்ப்போம். மற்றொரு பந்து வீச்சு பிறை அடித்தார் இருக்கின்றார். ஒரு ஓட்டம் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த ஒரு ஓட்டத்துடன் அணியின் ஓட்ட எண்ணிக்கை 18 உயர்வடைந்திருக்கின்றது. இச்சுற்று தொடரானது GFK அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்டு நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற KCL சீசன் 2 இச்சுற்று தொடருக்கான இறுதி நாள் நிகழ்வு தற்போது கட்டார் மண்ணிலே அமைந்திருக்கின்ற ஐடியல் கிரிக்கெட் மைதானத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த இறுதி நாள் நிகழ்வில் 2 அரையிறுதி போட்டி மற்றும் இறுதிப் போட்டி பரிசளிப்பு நிகழ்வுகள் இடம்பெற காத்திருக்கின்றது. கோலாகலமான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டு நடாத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இச்சுற்று தொடரில் இரண்டாவது அரையிறுதி போட்டி தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. முதலாவது அரையிறுதி போட்டி இடம்பெற்று நிறைவுக்கு வந்திருந்தது. அந்த அரையிறுதி போட்டியிலே ஈஸ்டர்ன் வாரியர்ஸ் மற்றும் கல்முனை கிரிக்கெட் கிளப் ஆகிய அணியினர் ஒன்று தாடி கல்முனை கிரிக்கெட் விளையாட்டு கழகத்தினர் வெற்றியீட்டி முதலாவது அணியாக இறுதிப் போட்டிக்கு தெரிவாக இருந்தார்கள். தற்போது இரண்டாவது அணி எது என்பதனை பரீட்சிக்கும் முகமாக இரண்டாவது இறுதிப் போட்டிக்கு தெரிவாகும் அணி எது என்பதை பரீட்சிக்கும் முகமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இரண்டாவது அரையிறுதிப் போட்டியிலே 2 அணிகள் ஒன்று தாடிக் கொண்டிருக்கின்றார்கள். டாகட் கில்லர் மற்றும் லங்கன் ரைடர்ஸ் ஆகிய அணிகளுக்கு இடையிலான போட்டி தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆரம்பத்தில் பூவா தலையை போட்டு பார்த்து வெற்றியீட்டிய டாகட் கில்லர்ஸ் விளையாட்டு கழகத்தின் அணி தலைவர் முதலில் களத்தடுப்பை தீர்மானித்ததற்கு அமைய தற்போது லங்கன் ரைடர்ஸ் விளையாட்டு கழகத்தினர் 2.5 பந்து வீச்சு பெரிய ஓவர்களை எதிர்கொண்டு 18 ஓட்டத்தை பெற்றிருக்கிறார்கள். 3 விக்கெட்டை இழந்திருக்கின்றார்கள். பந்து வீச்சாளர் அஃப்லர் காரியப்பர் பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார். தனக்கு வழங்கப்பட்ட 3வது பந்து வீச்சு பெரிய ஓவரினை அணியின் 3வது பந்து வீச்சு பெரிய ஓவரை வீசிக் கொண்டிருக்கின்றார். அவுட் சைட் ஓஸ்டமாக வீசப்பட்ட பந்து வீச்சு பெறுதி அது ஒரு அகல பந்து வீச்சு பெருக்கி என்று நடுவர் செய்ய ஒரு கணக்கில் ஒரு ஓட்டம் உயர்வடைந்திருக்கின்றது. அணியின் ஓட்ட எண்ணிக்கை 19 உயர்வடைந்திருக்கின்றது. பந்து வீச்சாளர் அஃப்லல் நடுவர் ஜென்சியை தாண்டி இந்த போட்டிக்கு நடுவர்களாக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். ஜென்சி மற்றும் முஜாஹித் துடுப்பாட்ட வீரர் அதற்கிடையில் வந்த வேகத்தில் ஒரு வான வேடிக்கை ஓவியப்பட்டிருக்கின்றது. அந்த 6 ஓட்டம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த 6 ஓட்டத்துடன் அணியின் ஓட்ட எண்ணிக்கை 24 உயர்வடைந்திருக்கிறது. ரீலா அணியின் தலைவர் அந்த 6 ஓட்டத்தை பதிவு செய்திருக்கின்றார். அந்த 6 ஓட்டத்துடன் அணியின் ஓட்ட எண்ணிக்கை 25 உயர்வடைய 3 விக்கெட்டை இழந்திருக்கின்றார்கள். 25 ஓட்டத்தை பெற்றிருக்கின்றார்கள். 3 பந்து வீச்சு பெரிய ஓவர்கள் மூன்று பெற்ற சந்தர்ப்பத்திலே பொறுத்து பார்ப்போம் எத்தனை ஓட்டத்தை பதிவு செய்ய காத்திருக்கின்றார்கள் என்பதை பொறுத்து பார்ப்போம். லங்கன் ரைடர்ஸ் விளையாட்டு கழகத்தினர் டாகட் கில்லர் விளையாட்டு கழகத்தினருக்கு ஆட்டத்தின் 4வது பந்து வீச்சு பெரிய ஓவர் இடம்பெற இருக்கின்றது. 4வது பந்து வீச்சு பெரிய ஓவரை வீசுவதற்காக 4ஆம் நிலை பந்து வீச்சாளர் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றார். 4ஆம் நிலை பந்து வீச்சாளர் சஃபீர் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறார். பொறுத்து பார்ப்போம் சஃபீருடைய பந்து வீச்சு பெரிய ஓவர் எவ்வாறு டாகட் கில்லர்ஸ் விளையாட்டு கழகத்தினருக்கு அமைய பெற இருக்கின்றது. அவுட் சைட் ஆப்ஷமாக வீசப்பட்ட பந்து வீச்சு பிரதி அது ஒரு அகல பந்து வீச்சு பெறுகின்ற செய்ய ஒரு கணக்கில் ஒரு ஓட்டம் உயர்வடைந்திருக்கின்றது. அணியின் ஓட்ட எண்ணிக்கை 26 உயர்வு கொண்டிருக்கிறது. ஒரு பந்து வீச்சு பிரதி அடித்தார் இருக்கின்றார். ஒரு ஓட்டம் களத்தில் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. ஒரு ஓட்டம் விரைவாக பதிவு செய்யப்பட ஃபிஃபாசினால் பெறப்பட்ட அந்த ஒரு ஓட்டத்துடன் அணியின் ஓட்ட எண்ணிக்கை 27 உயர்வடைந்திருக்கின்றது. GFK அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்டு நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற கல்முனை சாம்பியன் லீக் சீசன் 2 சுற்று தொடர் மிகவும் கோலாகலமான முறையில் இறுதி நாள் நிகழ்வு 2 அரையிறுதி போட்டிகள் ஒரு இறுதிப் போட்டி என இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது.
இச்சுற்று தொடரிலே 9 அணிகளை உள்ளடக்கி 9 அணிகளை உள்ளடக்கி ஏற்பாடு செய்யப்பட்டு நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இச்சுற்று தொடர் 63 போட்டியாளர்கள் 13 போட்டிகளை கொண்ட இச்சுற்று தொடராக 2 நாட்களாக இந்த சுற்றுத்தொடர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கிடையில் அடித்தாடப்பட்டிருக்கின்றது. குடியிருக்கப்படும் சந்தர்ப்பமா இல்லை. ஆமாம், சிறந்த களத்தடுப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. குடியிருப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மற்றும் ஒரு விக்கெட்டை இழந்திருக்கின்றார்கள். 4வது விக்கெட் இழந்திருக்கின்றார்கள். லங்கன் ரைடர்ஸ் விளையாட்டுக் கழகத்தின் 4வது விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியான முறையில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து கொண்டிருக்கின்றார்கள் லங்கன் ரைடர்ஸ் விளையாட்டுக் கழகத்தினர். டார்கெட் கில்லர் விளையாட்டுக் கழகத்தினர் பந்து வீச்சு ஓவர்களை சிறந்த பிறகு வீசிக் கொண்டிருப்பதை காணக்கூடிய இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் எத்தனை ஓட்டத்துக்குள் மட்டுப்படுத்த காத்திருக்கின்றார்கள் லங்கன் ரைடர்ஸ் விளையாட்டுக் கழகத்தினர், எத்தனை ஓட்டத்தினை வெற்றி இலக்காக நிர்ணயிக்க காத்திருக்கின்றார்கள் என்பதை பொறுத்து பார்ப்போம். மற்றொரு துடுப்பாட்ட வீரர், புதிய துடுப்பாட்ட வீரர் நில்சான் களமிறங்கப்பட்டிருக்கின்றார். சிறந்த ஒரு அதிரடி துடுப்பாட்ட வீரர், சகலதொரு ஆட்டக்காரர், வேக பந்து வீச்சாளர். பொறுத்து பார்ப்போம் இன்றைய நாளில் அவரது துடுப்பாட்டம் லங்கன் ரைடர்ஸ் விளையாட்டுக் கழகத்தினருக்கு எவ்வாறு கை கொடுக்கப் போகின்றது என்பதனை பந்து வீச்சாளர் சபீர் பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார். என்ன நடக்கப் போகின்றது? ஓடி சென்று நடுவரை தாண்டி வீசப்பட்ட பந்து வீச்சு பெறுதி, அவுட் சைட் ஓஸ்டமாக வீசப்பட்ட பந்து வீச்சு பெறுதி. ஓட்ட பெறப்படும் சந்தர்ப்பம் இல்லை. சிறந்த பந்து வீச்சு பெறுதி ஓவரை, நேர்த்தியான பந்து வீச்சு பெறுதி ஓவர்களை வீசிக் கொண்டிருக்கின்றார்கள். அடுத்தடுத்ததாக வீசிக் கொண்டிருக்கின்ற பந்து வீச்சாளர்கள் பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆரம்பம் 1வது பந்து வீச்சு பெறுதி ஓவரை ருக்சான் வீசியிருந்தார். 2வது பந்து வீச்சு பெறுதி ஓவரினை அஜீப் வீசியிருந்தார். 3வது பந்து வீச்சு பெறுதி ஓவரினை அஃப்லல் வீசியிருந்தார். 4வது பந்து வீச்சு பெறுதி ஓவரினை சபீர் வீசிக் கொண்டிருக்கின்றார். அதற்கிடையில் களத்தடுப்பில் ஏற்பட்ட தடுமாற்றம் 4 ஓட்டமாக மாற்றப்பட்டிருக்கின்றது. அந்த 4 ஓட்டம் வாயிலாக அணியின் ஓட்ட எண்ணிக்கை 31 உயர்வடைந்திருக்கின்றது. இச்சுற்றுத்தொடரானது கல்முனை மாநகரத்துக்கு உட்பட்ட வீரர்களை உள்ளடக்கி கல்முனை மாநகரத்துக்கு உட்பட்ட அணிகளை கொண்ட இச்சுற்றுத்தொடராக இந்த சுற்றுத்தொடர் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அணிக்கு 7 பேர் 5 ஓவர் மட்டுப்படுத்தப்பட்ட இச்சுற்றுத்தொடரானது மிகவும் விமர்சையான முறையில் ஆரம்பிக்கப்பட்டு தற்போது கோலாகலமான முறையில் இறுதி நாள் நிகழ்வு இன்றைய நாள் இறுதி நாள் நிகழ்வாக கணிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த இறுதி நாள் நிகழ்விலே கட்டார் மண்ணிலே அமைந்திருக்கின்ற ஐடியல் மைதானத்திலே தற்போது இச்சுற்றுத்தொடரின் இறுதி நாள் நிகழ்வு தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. 2 அரையிறுதி போட்டிகள், இறுதிப் போட்டி மற்றும் பரிசளிப்பு நிகழ்வுகள் இடம்பெற இருக்கின்றன. இந்த சுற்றுத்தொடருக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் கல்முனை நகரில் டாக்டர் ஜமீல் மெமோரியல் ஹாஸ்பிட்டல், அதே போன்று உம்சலால் முகமதில் அமைந்திருக்கின்றது ஊவா ரெஸ்டாரண்ட், நோய்ஜாவில் அமைந்திருக்கின்ற ருத்தூஸ் பியூட்டி சலூன் அண்ட் ஸ்பா நிறுவனத்தினர், பீரிங் டிடி தோஹா கத்தாரில் அமைந்திருக்கின்ற அஞ்சப்பர் ரெஸ்டாரண்ட் நிறுவனத்தினர், நியூ சலாத்தாவில் அமைந்திருக்கின்ற ஃபுட் ஸ்பாட் கெஃப்டீரியா அண்ட் ஜூஸ் ஸ்டால், ஹேஷ் என்டர்டைன்மெண்ட்ஸ், பின் மஹ்மூதில் அமைந்திருக்கின்ற சவா ரெஸ்டாரண்ட், சிகிரி குரூப், அதே போன்று டார்கெட் கில்லர்ஸ், கோல்ட் ஃபேஸ் ரெஸ்டாரண்ட், குயிக் ஆர்ட் அட்வர்டைசிங் போன்ற நிறுவனத்தினர் இந்த சுற்றுப்போட்டிக்கான அனுசரணையாளர்கள். அதே போன்று ஊடக அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஸ்கை தமிழ் நியூஸ், மிஹராஜ் டிவி, ஜிஎச் போட்டோகிராபி, சோசியல் டிவி. டிஎஃப்கே நடத்திக் கொண்டிருக்கின்ற கல்முனை சாம்பியன்ஸ் லீக் 2024 சீசன் 2 சுற்று போட்டியின் இறுதி தருணத்தில் இணைந்திருக்கின்றோம். திறந்தும் ரிசான் மற்றொரு பந்து வீச்சு ஓவர் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆட்டத்தின் 5வது பந்து வீச்சு ஓவர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. 5வது பந்து வீச்சு ஓவரை நஜா வீசிக் கொண்டிருக்கிறார். நஜா தனக்கு வழங்கப்பட்ட 1வது பந்து வீச்சு ஓவரின் 1வது பந்தினை சிறந்த பிறகு வீசியிருந்தார். 2வது பந்து வீச்சு பிறனை வீசுவதற்காக விக்கெட் முறைகள் தகர்க்கப்பட்டிருக்கின்றது. ரிஃபாஸ் ஆட்டம் விழுந்திருக்கின்றார். 5வது விக்கெட்டை விழுந்திருக்கின்றார்கள். குறுகிய ஓட்டம் சென்று வருகிற சந்தர்ப்பத்தில் 5வது விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியான முறையில் அடுத்தடுத்ததாக விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. 31 ஓட்டத்தை பெறுகிறார்கள். 5 விக்கெட்டை இழந்திருக்கிறார்கள். மைதானத்தில் துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்ற நில்சானுடன் இணைந்து துடுப்படுத்தாடுவதற்காக புதிய துடுப்பாட்ட வீரர்கள் மைதானத்தில் கொண்டிருக்கின்றார். பொறுத்தில் பார்ப்போம் எஞ்சி இருக்கின்ற பந்துவீச்சு பிறைகளை எதிர்கொண்டு எத்தனை ஓட்டத்தினை வெற்றியிலக்காக நிர்ணயிக்க காத்திருக்கின்றார்கள் லங்கன் ரைடர்ஸ் விளையாட்டுக் கழகத்தினர், டார்கெட் கில்லர் விளையாட்டுக் கழகத்தினர் என்பதை பொறுத்து பார்ப்போம்.
இந்த சுற்றுச்சூழலானது ஜிஎஃப்கே அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்ட கல்முனை சாம்பியன் லீக் சீசன் 2024 சுற்றுத்தொடர் இறுதி நாள் நிகழ்வு இறுதி தருணம் தற்போது இரண்டாவது அரை இறுதி போட்டி தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. மீண்டும் பதிவு சொல்வதற்காக நஜா ஆயத்தமாய் கொண்டிருக்கின்றார். ஓட்டப்பெறப்படும் சந்தர்ப்பம் இல்லை, ஓட்டு எண்ணிக்கை மாற்றம் இல்லை. சிறந்த பந்துவீச்சு பிரிவு ஓவர்களை வீசிக் கொண்டிருக்கின்றார்கள். டாக்கெட் கில்லர் விளையாட்டுக் கழகத்தின் பந்துவீச்சாளர்கள் தான் சந்திக்கின்ற பந்துவீச்சு பிரிவுகளை சற்று சிரமத்தினை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். லண்டன் ரைடர்ஸ் விளையாட்டுக் கழகத்தின் துடுப்பாட்ட வீரர்கள் பொறுத்து பார்க்கும் அதற்கரையில் ஒரு ஓட்டம் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது. அணியின் ஓட்ட எண்ணிக்கை 32 உயர்வடைந்திருக்கின்றது. அழைத்தால் இருக்கின்றார். பந்து நிலத்தை தொட்டிருக்கின்றது. ஒரு ஓட்டம், இரண்டாவது ஓட்டம் பிரித்திருக்கிறார்கள். விரைவான முறையில் 2 ஓட்டம் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த 2 ஓட்டத்துடன் அணியின் ஓட்ட எண்ணிக்கை 33 உயர்ந்திருக்கின்றது. GFK கல்முனை சாம்பியன் லீக் 2024 சீசன் 2 இறுதி நாள் நிகழ்வு பகல் இரவு போட்டியாக தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. கட்டார் மண்டியிலே அமைந்திருக்கின்ற ஐடியல் மைதானத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த சுற்றுத்தொடரானது 2 நாட்களாக உள்ளடக்கப்பட்டு நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 9 அணிகளை உள்ளடக்கி 63 போட்டியாளர்கள், 12 போட்டிகள், 2 நாட்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இச்சுற்றுத்தொடரின் இறுதி தரங்கம் இறுதி நாள் நிகழ்வு. இன்றைய நாளில் 2 அரையிறுதி போட்டிகள், இரண்டாவது அரையிறுதி போட்டி தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த அரையிறுதி போட்டிகளை டாகட் கில்லர் மற்றும் லண்டன் ரைடர்ஸ் விளையாட்டுக் கழகத்தினர் பல பரிசை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். ஆரம்பத்தில் சுற்றுப்பெறுதாடிய லண்டன் ரைடர்ஸ் விளையாட்டுக் கழகத்தினர் 35 ஓட்டத்தை பெற்றிருக்கின்றார்கள். 5 விக்கெட்டுகள் என்ற நிலையில் 36 என்ற வெற்றி இலக்கை நோக்கி சுற்றுப்பெறுதாட காத்திருக்கின்றார்கள். டாகட் கில்லர் விளையாட்டுக் கழகத்தினர் இந்த அணிகளை வெற்றி பெறுகின்ற இந்த போட்டிகளை வெற்றி பெறுகின்ற அணி ஆரம்பத்தில் முதலாவது அரையிறுதி போட்டிகளை வெற்றி பெற்ற கல்முனை கிரிக்கெட் விளையாட்டுக் கழகத்தினரோடு இறுதிப் போட்டிகளில் பல பரிசை ஏற்படுத்த இருக்கின்றார்கள். இந்த GFK அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்டு நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற KCL சீசன் 2 சாம்பியன் சொட்டு தொடரின் வெற்றி கிண்ணத்தினை பதிவு செய்ய வெற்றி கிண்ணத்தினை சுவைக்க இருக்கின்ற அணி எது என்பதனை பரிசுக்கு முகமாக இடம்பெற இருக்கின்ற இறுதிப் போட்டி இன்னும் சில நிமிடங்களில் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. இந்த இரண்டாவது அரையிறுதி போட்டிகளை தொடர்ந்து இந்த அரையிறுதி போட்டிகளை வெற்றி பெறுகின்ற அணி கல்முனை கிரிக்கெட் விளையாட்டுக் கழகத்தினரை பல பரிசு ஏற்படுத்த இருக்கின்றார்கள். மிகவும் விமர்சையான முறையில் ஒழுங்கமைக்கப்பட்டு நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த GFK கல்முனை சாம்பியன் லீக் சீசன் 2 சுற்றுத்தொடருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கல்முனை மண்ணில் வெண்பந்து துறையில் ஒரு தனக்கொன்று ஒரு இடத்தினை பதிவு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற கல்முனை பெஸ்ட் 11 விளையாட்டுக் கழகத்தினர் இந்த GFK அமைப்பினருக்கும் இச்சுற்றுத்தொடருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றார்கள். தொடர்ந்து தற்போது போட்டி இடம்பெற இருக்கின்றது. இரண்டாவது அரையிறுதி போட்டியின் இரண்டாவது இன்னிங்ஸ் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. 36 ஓட்டத்தினை 36 என்ற வெற்றி இலக்கினை நோக்கி துடுப்படுத்தாடுவதற்காக ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் களமிறக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக ஆரம்ப துடுப்பாட்ட ஜோடிகளை களமிறக்கியிருக்கின்றார்கள். அதன் வாயிலாக லண்டன் ரைடர்ஸ் விளையாட்டுக் கழகத்தின் களத்தடுப்பாளர்கள் களமிறக்கப்பட்டிருக்கின்றார்கள். பார்ப்போம் இந்த போட்டியிலே எந்த அணி வெற்றி பெற காத்திருக்கின்றது. 2 அணிகளும் சமபலம் வாய்ந்த அணிகள். லண்டன் ரைடர்ஸ் விளையாட்டுக் கழகத்தினர் சிறந்த களத்தடுப்பாளர்களையும் சிறந்த பந்து வீச்சாளர்களையும் உள்ளடக்கிய அணி. அதுபோன்று டாகட் கில்லர்ஸ் விளையாட்டுக் கழகத்தினர் சிறந்த துடுப்பாட்ட வீரர்களை உள்ளடக்கிய அணி. பொறுத்து பார்ப்போம் இந்த போட்டியிலே எந்த அணி வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு மாபெரும் இறுதிப் போட்டிக்கு தெரிவு செய்யப்பட இருக்கின்றார்கள் என்பதனை பொறுத்து பார்ப்போம். 2 துடுப்பாட்ட வீரர்கள் மைதானத்திலே
அதிரடி துடுப்பாட்ட வீரர்கள் துடுப்படுத்தாடுவதற்காக களமிறக்கப்பட்டிருக்கின்றார்கள். ரியாஸ் மற்றும் அஜிப் ஆகிய ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் துடுப்பாடுவதற்காக களமிறக்கப்பட்டிருக்கின்றார்கள். அஜிப்பை பார்க்க போனால் சிறந்த ஒரு வளர்ந்த துடுப்பாட்ட வீரர், சகல ஆட்டக்காரர், கல்முனை மண்ணிலே சிறந்த தனக்கென ஒரு இடத்தினை பதிவு செய்து தற்போது கட்டார் மண்ணிலே மென்பந்து கடித பந்து கலக்கி வருகின்ற ஒரு துடுப்பாட்ட வீரர். அதுபோன்று ரியாஸை பார்க்க போனால் சிறந்த ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு வீரர் என்றால் கூற வேண்டும். கல்முனை மண்ணிலே தனக்கென ஒரு இடத்தினை பதிவு செய்து தற்போது கட்டார் மண்ணிலே கடித பந்து மென்பந்து துறையில் தன்னை கலக்கி வருகின்ற ஒரு துடுப்பாட்ட வீரர். பார்ப்போம் இன்றைய நாளில் அவர்களை துடுப்பாட்டம் எவ்வாறு அமையப்பெற இருக்கின்றது என்பதனை. ஆரம்ப பந்து வீச்சாளர் லண்டன் ரைடர்ஸ் விளையாட்டு கழக சார்பாக ஆரம்ப பந்து வீச்சாளர் அதிவேக பந்து வீச்சாளர் இஜாஸ் களமக்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கின்றார். பந்து வீசுவதற்காக இஜாசுடைய பந்துவீச்சு பிரயோகம் எவ்வாறு அமையப்பெற இருக்கின்றது, சாதகமாக அமையுமா துடுப்பாட்ட வீரர்களுக்கு அல்லது பாதகமாக அமையுமா என்பதை பார்த்து பார்ப்போம். இது ஒரு போட்டி, சுவாரஸ்யமான ஒரு போட்டி தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. 36 என்ற வெற்றிலக்கை நோக்கி துடுப்படுத்த களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள் அஜீப் மற்றும் ரியாஸ் ஆகிய துடுப்பாட்ட வீரர்கள். முதலாவது பந்து வீசப்பட்டிருக்கின்றது. நீண்ட ஓட்டப்பாதை எடுத்து ஓடி சென்று நடுவரை தாண்டி அவுட்சைட் ஓசமாக வீசப்பட்ட பந்து வேகமாக தொடுமட்டை செலுத்தி இருந்தார். இருந்தும் தொடுமட்டை படாது நேரடியாக விக்கெட் காப்பாற்ற சென்றிருக்கிறது. ஓட்ட பெறப்படும் சந்தர்ப்பம் இல்லை. மீண்டும் பந்து தடுப்பாடு ஊடாக பந்து வீச்சாளருக்கு பந்து கைமாற இஜாஸ் பந்து விசுவக்காக இரண்டாவது பந்து வீச்சு பண்ணி விசுவக்காக ஆயத்தமாய் கொண்டிருக்கிறார். இந்த போட்டிக்கு நடுவர்களாக கடமையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஜென்சி மற்றும் முஜா ஆகிய போட்டியாளர்கள். மற்றொரு பந்து வீச்சு பிரதி வீசப்பட்டு பந்து லைனுக்கு வெளியே சென்ற பந்து அது ஒரு அகல பந்து வீச்சு பெறுகின்ற செய்ய உதிரிக்கணக்கில் ஒரு ஓட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. ஆரம்ப ஓட்ட எண்ணிக்கை 1 ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. 37 என்ற வெற்றிலக்கு பொறுத்து பார்ப்போம். இந்த போட்டி யாருக்கு கைவசம் அமைய போற இருக்கின்றது என்பதை பொறுத்து பார்ப்போம். இறுதி போட்டிக்கு நுழைய இருக்கின்ற அணி எது பரிசிக்கும் இந்த போட்டி. மற்றொரு பந்து அடித்தார் இருக்கிறார். பொடியெடுக்கப்படும் சந்தர்ப்பம் தடுப்பாளர் அந்த பொடியெடுப்பினை ஏற்படுத்தியிருக்கிறார். சரஜூன் அந்த பொடியெடுப்பினை ஏற்படுத்தியிருக்கின்றார். முதலாவது விக்கெட்டை இழந்திருக்கின்றார்கள். அதிரடி நாயகன், நம்பிக்கை நட்சத்திரம் என்று அழைக்கக்கூடிய அச்சிபாட்டம் இழந்திருக்கின்றார். டார்கெட் கில்லர் விளையாட்டு களத்தின் முதலாவது விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. ஒரு ஓட்டம் பெறுந்த வழக்கு முதலாவது விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. இஜாஸ் வீசிய பந்து வீச்சு லோங் ஹோப் பிரேசுடன் அழைத்தாடி 6 ஓட்டம் பெறப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அழைத்தார். களத்தெடுப்பில் ஈடுபட்டுக் கொண்ட சர்ஜுன் அந்த பொடியெடுப்பினை ஏற்படுத்தி முதலாவது விக்கெட்டினை வீழ்த்தியிருக்கின்றார்கள். 37 என்ற வெற்றிலக்கு டார்கெட் கில்லர் விளையாட்டு களத்தினருக்கு. லண்டன் ரைடர்ஸ் விளையாட்டு களத்தின் பந்து வீச்சாளர்கள் சாதிப்பார்களா அல்லது டார்கெட் கில்லர்ஸ் விளையாட்டு கழகத்தின் துடுப்பாட்ட வீரர்கள் சாதிப்பார்கள் என்பதை பொறுத்து பார்ப்போம். மற்றொரு துடுப்பாட்ட வீரர் மூன்றாம் நிலை துடுப்பாட்ட வீரராக அஃப்லர் காரியப்பர் தற்போது களமிறக்கப்பட்டிருக்கிறார். பொறுத்து பார்ப்போம் அஃப்லருடைய துடுப்பாட்டம் எவ்வாறு அமையப்பெற இருக்கின்றது. அஃப்லரை பார்க்க போனால் சிறந்த முறையில் அதிரடியான முறையில் சகல பாகங்களிலும் துடுப்படுத்தாடக்கூடிய அதிரடி துடுப்பாட்ட வீரர் கல்முனை மண்ணிலே சிறந்த முறையில் துடுப்படுத்தாடி தற்போது கட்டார் மண்ணிலே விளையாடி கொண்டிருக்கின்றார். அவுட் சைட் லெக் ஸ்டம்பாக வீசப்பட்ட பந்து வீசப்படுகிறது. அது ஒரு அகல பந்து வீச்சப்படுகிற நடுவர் செய்ய உதிரி கணக்கில் ஒரு ஓட்டம் உயர்வடைந்திருக்கின்றது. 2 ஓட்டம் பெறப்பட்டிருக்கின்றது. அஃப்லலை பார்க்க போனால் ஓமான் அணியிலே விளையாடி ஓமான் நாட்டிலே ஒரு அணிக்கு விளையாடி கல்முனை மண்ணிலும் தனக்கென ஒரு தனி இடத்தினை பதிவு செய்து தற்போது கட்டார் மண்ணிலே விளையாடி கொண்டிருக்கின்றார். பார்ப்போம் அவரது துடுப்பாட்டம் எவ்வாறு அமையப்பெற இருக்கின்றது என்பதை இஜாஸ் பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார். தனது பந்து வீச்சு பிரிவுகளில் ஒரு விக்கெட்டை கைப்பற்றியிருக்கின்றார். ஒரு ஓட்டம் இரண்டாவது ஓட்டம் நிற்கின்றார்கள். விரைவான முறையில் 2 துடுப்பாட்ட வீரர்களின் புரிந்துணர்வு 2 ஓட்டம் பூர்த்தி செய்யப்பட அணியின் ஓட்ட எண்ணிக்கை 4 உயர்வு கொண்டிருக்கின்றது. பந்துவீச்சாளர் ஆயத்தமாய் கொண்டிருக்கின்றார். மறுபடியும் எதிர்கொள்வதற்காக அஃப்லர் ஆயத்தமாய் கொண்டிருக்கின்றார். வீசப்பட்ட பந்து டிஸ்கோப் முறை மூலம் அழைத்தாடி இருக்கின்றார். ஒரு 4 ஓட்டம் பெறப்பட்டிருக்கின்றது. அந்த 4 ஓட்டத்துடன் அணியின் ஓட்ட எண்ணிக்கை 8 உயர்வடைந்திருக்கின்றது.
சிறந்த நாங்கள் முன்னே கூறிய போன்ற சிறந்த முறையில் அதிரடியாக 4 பாகங்களிலும் துடுப்படுத்தாடக்கூடிய ஒரு துடுப்பாட்ட வீரர் தான் அஃப்லல். பொறுத்து பார்ப்போம் ஒரு துடுப்பாட்டம் எவ்வாறு அமைய இருக்கின்றது என்பதை. அதுபோன்று இஜாஸ் ஒரு சிறந்த ஒரு வேகப்பந்து வீச்சாளர். அவரது விக்கெட்டை கைப்பற்றுவாரா என்பதை பொறுத்து பார்ப்போம். மற்றும் ஒரு பந்தினை அவசரமாக வீசப்பட்ட பந்து கையை மாற்றி அடித்தார் முற்பட்டிருந்தார். தொடுப்பு மட்டை படாது நேரடியாக விக்கெட் காப்பாற்ற சென்றிருக்கின்றது. ஓட்டம் பெறப்படும் சந்தர்ப்பம் இல்லை. 37 என்ற வெற்றிலக்கு நோக்கி சொல்லப்பட்டாடி கொண்டிருக்கின்றார்கள். டாக்கெட் கில்லர்ஸ் விளையாட்டு கழகத்தினர் GFK அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்ட கல்முனை சாம்பியன் லீக் சீசன் 2 இறுதி நாள் நிகழ்வு தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த இறுதி தருணத்தில் 2வது அரையிறுதி போட்டியில் விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள். 2 அணிகள் ஒன்றை தாடிக் கொண்டிருக்கின்றார்கள். லண்டன் ரைடர்ஸ் மற்றும் டாக்கெட் கில்லர்ஸ் விளையாட்டு கழகத்தினர். அதற்கிடையில் 2 ஓட்டம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த 2 ஓட்டத்துடன் அணியின் ஓட்ட எண்ணிக்கை 10 உயர்வு கொண்டிருக்கிறது. 10 ஓட்டத்தை பெற்றிருக்கிறார்கள். ஒரு விக்கெட்டை இழந்தவர்கள் டாக்கெட் கில்லர் விளையாட்டு கழகத்தினர். ஆட்டமிழந்த ஆட்டக்காரர் அத்தீப் இஜாஸ் வீசிய பந்து வீச்சு பள்ளி சரஜுனிடம் பிடி கொடுத்த ஆட்டமிழந்த மைதானத்தை விட்டு வெளியேறி சென்றார். ஆட்டமிழக்காமல் மைதானத்திலே அணித்தலைவர் ரியாஸ் மற்றும் அவர்கள் இணைந்து அஃப்லல் ஆகிய துடுப்பாட்ட வீரர்கள் மைதானத்திலே துடுப்படுத்தாடிக் கொண்டிருக்கின்றார்கள். GFK அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்டு நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற KCL சீசன் 2 2024 2 நாட்களாக இந்த சுற்றுத்தொடர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த சுற்றுத்தொடரில் 9 அணிகள் கல்முனை மாநகர சபைக்கு உட்பட்ட வீரர்களை கொண்ட 9 அணிகள் உள்ளடக்கப்பட்டு 63 போட்டியாளர்கள் 13 போட்டிகள் 2 நாட்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இச்சுற்றுத்தொடரின் இறுதி நாள் நிகழ்வு பகல் இரவு நேர போட்டியாக கட்டார் மண்ணில் அமைந்திருக்கின்ற ஐடியல் மைதானத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. மிகவும் கோலாகலமான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டு நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதிகமான அதிதிகள் விசேட அதிதிகள் கலந்து சிறப்பிக்க இருக்கின்ற இந்த சுற்றுத்தொடர் மற்றொரு பந்து வீச்சாளர் 2ஆம் நிலை பந்து வீச்சாளர் நெல்சான் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றார். நெல்சான் ஒரு வேக பந்து வீச்சாளர். அதற்கிடையில் ரியாஸ் தடுத்தாடி ஒரு 4 ஓட்டத்தை பெற்றுக் கொடுக்க அந்த 4 ஓட்டத்துடன் அணியின் ஓட்ட எண்ணிக்கை 14 உயர்ந்திருக்கின்றது. ரியாஸ் ஒரு சிறந்த ஒரு வளர்ந்த துடுப்பாட்ட வீரர். சிறந்த முறையில் துடுப்படுத்தாடக்கூடிய துடுப்பாட்ட வீரர். பொறுத்து பார்த்தோம் இன்றைய தருணம் அவரது அணித்தலைவரின் பங்கினை எவ்வாறு வகிக்க காத்திருக்கிறார் என்பதை. நெல்ஷான் சிறந்த ஒரு வேகப்பந்து வீச்சாளர். சிறந்த முறையில் பந்து வீசக்கூடிய ஒரு அதிவேக பந்து வீச்சாளர். பொறுத்து பார்ப்போம். மற்றொரு பந்தினை இரண்டாவது பந்து வீச்சு பொருளை வீசி இருக்கின்றார். தடுத்தாடப்பட்டிருக்கின்றது. பந்து சென்றிருக்கின்றது. ஒரு மணிக்கும் பந்து சென்றிருக்கின்றது. ஒரு ஓட்டம் 2வது ஓட்டம் பூர்த்தி செய்யப்பட அந்த 2 ஓட்டத்துடன் அணியின் ஓட்ட எண்ணிக்கை 16 உயர்ந்திருக்கின்றது. 16 ஓட்டத்தை பெற்றிருக்கிறார்கள். ஒரு விக்கெட் இழந்த நிலையில் 1.2 பந்து வீச்சு பறிகளை எதிர்கொண்ட டாக்கெட் கில்லர் விளையாட்டு கழகத்தினர். ஆமாம், சிறந்த ஒரு வேகமான முறையில் வீசப்பட்ட பந்து வீசுகிறது. விக்கெட் முறைகள் தகர்க்கப்பட்டிருக்கின்றது. 2வது விக்கெட்டையும் இழந்திருக்கின்றார்கள். நெல்சன் நாங்கள் கூறிய போன்ற சிறந்த முறையில் ஜோக்கர் முறை மூலம் வீசக்கூடிய ஒரு பந்து வீச்சாளர். மலிங்கையின் சாயலில் பந்து வீசக்கூடிய ஒரு பந்து வீச்சாளர். அந்த வகையில் 2வது விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. தனது சொந்த கணக்கில் 1வது விக்கெட்டை கைப்பற்றிருக்கின்றார். சிறந்த ஒரு அதிரடி துடுப்பாட்ட வீரர் ரியாஸ் அவர்களின் விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. 2 விக்கெட்டை இழந்திருக்கின்றார்கள் டாக்கெட் கில்லர் விளையாட்டு கழகத்தினர். பொறுத்து பார்ப்போம் எங்கே இருக்கின்ற ஓட்டங்களை எவ்வாறு எந்த வீரர் பெற்று துடுப்பாட்ட வீரர்கள் சாதிப்பார்களா அல்லது சிறந்த களத்தடுப்பாளர்களையும் சிறந்த பந்து வீச்சாளர்களையும் உள்ளடக்கிய லண்டன் ரைடர்ஸ் விளையாட்டு கழகத்தினர் சாதிக்க போகின்றார்களா? எந்த அணி இறுதிப் போட்டிக்கு நுழைய காத்திருக்கின்றார்கள்? 2வது அணியாக இறுதிப் போட்டிக்கு நுழைய காத்திருக்கின்ற அணி எது என்பதனை பரீட்சைக்கு முகமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இச்சுற்றுத்தொடர் இந்த போட்டி யார் கைவசம் அமையப்பெற இருக்கின்றது என்பதனை பொறுத்து பார்ப்போம். இன்னும் சில நிமிடங்களில் போட்டியின் முடிவுகள் வர காத்திருக்கின்றது. அதற்கிடையில் மற்றொரு அதிரடி துடுப்பாட்ட வீரர் களமிறக்கப்பட்டிருக்கின்றார். ருக்சான் களமிறக்கப்பட்டிருக்கின்றார். 4ஆம் நிலை துடுப்பாட்ட வீரராக ருக்சானை பார்க்க போன சிறந்த முறை கட்டார் மண்ணிலே சிறந்த ஒரு துடுப்பாட்ட வாயிலாக சகலதுறை ஆட்டக்காரராக கட்டார் மண்ணிலே தனக்கு இடத்தினை பதிவு செய்து துடுப்படுத்தாடிக் கொண்டிருக்கின்றார்கள். எமது கல்முனை மாநகரத்துக்கு உட்பட்ட வீரர்கள் எம்மவர்கள் இந்த கட்டார் மண்ணிலே சிறந்த சாதனைகளையும் சிறந்த பெறுவர்களையும் பெற்று விளையாடி வருகின்ற வீரர்களை உள்ளடக்கி
ஏற்பாடு செய்யப்பட்டு நடாத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த GFK அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்டு நடாத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. கல்முனை மாநகர சபைக்கு உட்பட்ட வீரர்களை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துக்காக ஏற்பாடு செய்யப்பட்டு நடாத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற கல்முனை சாம்பியன் லீக் சீசன் 2 சுற்றுத் தொடருக்கான இந்த சுற்றுத் தொடர் மிகவும் விமர்சையான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டு நடாத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. மற்றொரு பந்து வீச்சு பிரதி வீசப்பட்டிருக்கின்றது. நெல்சன் பந்து வீசுவதற்காக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றார். துடுப்படுத்தாடுவதற்காக அஃப்லல் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றார். பொறுத்து பார்ப்போம். விக்கெட் காப்பாளர்களின் தடுமாற்றம், இரண்டு களத்தடுப்பாளர்களின் தடுமாற்றம், அதற்கிடையில் 4 ஓட்டம் பெறப்பட்டிருக்கின்றது. அந்த 4 ஓட்டத்துடன் அணியின் ஓட்ட எண்ணிக்கை 22 உயர்வடைந்திருக்கின்றது. அதிகமான ஓட்ட எண்ணிக்கையினை களத்தடுப்பாளர்கள் மூலமாக வழங்கப்பட்டுக் கொண்டிருப்பதை காணக்கூடிய இருக்கின்றது. அதிகமான ஓட்ட எண்ணிக்கை தேர்ட் பெஞ்ச் திசையூடாகவும் பைலட் திசையூடாகவும் சென்றடைந்து கொண்டிருக்கின்றது. அஃப்லல் சிறந்த முறையை துடுப்படுத்தாடக்கூடிய துடுப்பாட்ட வீரர் துடுப்படுத்தாடிக் கொண்டிருக்கின்றார். இந்த போட்டிக்கு நடுவர்களாக கடமையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஜென்சி மற்றும் முஜா ஆகிய நடுவர்கள். வீசப்பட்ட பந்து தொடுமட்டிக்கு தாழ்வாக சென்ற பந்து நேரடியாக விக்கெட் காப்பாற்றமே சென்றடைந்திருக்கின்றது. அந்த பந்துக்கு ஓட்டம் பெறப்படும் சந்தர்ப்பம் இல்லை. இரண்டாவது பந்து வீச்சு படி ஒவ்வொரு முற்றப்பட்டிருக்கின்றது. 21 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். 2 விக்கெட்டை வந்திருக்கின்றார்கள். ஆட்டமிழந்த ஆட்டக்காரர்கள் அதீப் மற்றும் ரியாஸ் ஆகிய வீரர்கள் ஆட்டமிழந்து மைதானத்தை விட்டு வெளியேறி சென்றார்கள். ஆட்டமிழக்காமல் மைதானத்திலே துடுப்படுத்தாடிக் கொண்டிருக்கின்றார்கள். மூன்றாவது இணைப்பாட்டத்துக்காக துடுப்படுத்தாடிக் கொண்டிருக்கின்ற அஃப்லல் மற்றும் ருக்சான் ஆகிய துடுப்பாட்ட வீரர்கள் துடுப்படுத்தாடிக் கொண்டிருக்கிறார்கள். பொறுத்து பார்ப்போம். இன்னும் வெற்றி பெறுவதற்காக 15 ஓட்டம் பெறப்பட வேண்டும். வெற்றி பெற வேண்டுமானால் எஞ்சி இருக்கின்ற 18 பந்து வீச்சு பிரிவுகளுக்கு 15 ஓட்டம் பெறப்பட வேண்டும். வெற்றி பெறுவதற்காக 37 என்ற வெற்றிலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிக் கொண்டிருக்கின்றார்கள். டாக்கெட் கில்லர் விளையாட்டு களத்தினர் GFK அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்டு நடாத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற கல்முனை சாம்பியன் லீக் சீசன் 2 சுற்றுத் தொடரின் இறுதி நிகழ்வு, இறுதி தருணம், 2 அரையிறுதி போட்டிகள், இறுதி போட்டி பரிசளிப்பு நிகழ்வுகள் இடம்பெற காத்திருக்கின்றது. முதலாவது அரையிறுதி போட்டியிலே பல பரிசை ஏற்படுத்தியிருந்தார்கள் ஈஸ்டர்ன் வாரியர்ஸ் மற்றும் கல்முனை கிரிக்கெட் விளையாட்டு களத்தினர். அந்த போட்டிகளை கல்முனை கிரிக்கெட் கிளப் அணியினர் வெற்றியீட்டி இறுதிப் போட்டிக்கு முதலாவது அணியாக தெரிவு செய்திருந்தார்கள். தற்போது இரண்டாவது அரையிறுதி போட்டி தற்போது ஐடியல் மைதானத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இரவு நேர போட்டியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த போட்டியிலே டாக்கெட் கில்லர் மற்றும் லங்கன் ரைடர்ஸ் விளையாட்டு களத்தில் ஒன்றை தாடிக் கொண்டிருக்கின்றார்கள். நாணய சுழற்சிகளை வெற்றியீட்டிய டாக்கெட் கில்லர் விளையாட்டு களத்தின் அணியின் தலைவர் முதலில் களத்தரப்பை தீர்மானித்ததற்கு அமைய லங்கன் ரைடர்ஸ் விளையாட்டு களத்தினர் தமக்கு நிர்ணயிக்கப்பட்ட 5 பந்து வீச்சு படி ஓவர்களை சந்தித்து 35 ஓட்டத்தை பெற்றிருந்தார்கள். 36 என்ற வெற்றிலக்கை நோக்கி துடுப்படுத்தாடுவதற்காக தயவு செய்து போட்டியினை விரைவுபடுத்துமாறு வேண்டிக் கொள்ளப்படுகிறது. நமக்கு 8 மணிக்கு முதல் இந்த போட்டியினை நிறைவு செய்ய வேண்டும். இன்றைய நாள் நமக்கு 8 மணி வரையுமே நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு அமைய இந்த போட்டியினை விரைவுபடுத்துமாறு தயவு செய்து வேண்டிக் கொள்ளப்படுகிறது. ஆட்டத்தின் 3வது பந்து வீச்சு படி ஓவர் இடம்பெற்றிருக்கின்றது. 3வது பந்து வீச்சு படி ஓவரினை வீசுவதற்காக 3ஆம் நிலை பந்து வீச்சாளர் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றார். ஃபாரிஸ் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றார். பொறுத்து பார்ப்போம். ஃபாரிஸ் ஒரு சிறந்த ஒரு வலதுகை வேக பந்து வீச்சாளர், சிறந்த முறையில் பந்து வீசக்கூடிய ஒரு பந்து வீச்சாளர். ஒரு பந்து வீச்சு பணியினை எதிர்கொள்வதற்காக வீசப்பட்டு பந்து பிறை அது ஒரு அகல பந்து வீச்சு பிறை நடுவர் செய்ய உதிரி கணக்கில் ஒரு ஓட்டம் உயர்வடைந்திருக்கின்றது. அணியின் ஓட்ட எண்ணிக்கை 22 உயர்வடைந்திருக்கின்றது. 22 ஓட்டத்தை பெற்றிருக்கின்றார்கள். 2 விக்கெட்டை இழந்த நிலையில் டாக்கெட் கில்லர் விளையாட்டு களத்தினர். இதனைத் தொடர்ந்து இறுதி போட்டி தொடர்ச்சியாக இடம்பெற இருக்கின்றது என்பதனையும் அறிய தருகின்றோம். பாரிஸ் பந்து வீசுவதற்காக முதலாவது பந்தினை ஓடிச் சென்ற நடுவரை தாண்டி அடித்தாடி இருக்கின்றார். சந்தர்ப்பமாக நிலத்தை தொட்டு இருக்கின்றது. 4 ஓட்டம் பெறப்பட்டிருக்கின்றது. 1 பவுன்ஸ் முறை மூலம் பெறப்பட்ட அந்த 4 ஓட்டத்துடன் அணியின் ஓட்ட எண்ணிக்கை 26 உயர்வடைந்திருக்கின்றது. ருக்சானை நோக்கி வீசப்பட்ட பந்து வீச்சு பிறை தனக்கு வந்த பந்தினை சாதகமாக பயன்படுத்தி லோங்கோன் பிரசோராக அடித்தாடி ஒரு 4 ஓட்டத்தை பதிவு செய்திருக்கின்றார். அந்த 4 ஓட்டத்துடன் அணியின் ஓட்ட எண்ணிக்கை 26 உயர்வடைந்திருக்கின்றது. இன்னும் வெற்றி பெறுவதற்காக 10 ஓட்டம் பெறப்பட வேண்டும். வெற்றி பெற வேண்டுமானால் ஆட்டத்தின் 3வது பந்து வீச்சு பிறை ஓவர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஃபாரிஸ் தனக்கு வழங்கப்பட்ட முதலாவது பந்து வீச்சு பிறை ஓவரின் மற்றொரு பந்தினை இடதுகை வேகப்பந்து வீச்சாளர் அவுட் சைட் ஆஃப் ஸ்டமாக வீசப்பட்ட பந்து வீச்சு பிறை ஆட்டம் 2 வினாப்பட கூற்று நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. மீண்டும் பந்து தடுப்பார் ஊடாக பந்து வீச்சாளர் பாரிஸுக்கு பந்து கைமாறி இருக்கின்றது. பாரிஸ் பந்து வீசுவதற்காக ஓடுவாதையை சீர் செய்து பந்து வீசுவதற்காக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றார். மறுமுனையில் எதிர்கொள்வதற்காக ருக்சான் இந்த பந்து வீச்சு பிறை ஓவரில் ஒரு 4 ஓட்டத்தை பதிவு செய்த துடுப்பாட்ட வீரர் ருக்சான் துடுப்பாடிக் கொண்டிருக்கின்றார். மற்றொரு பந்து வீச்சு பிறை அடித்தாடி இருக்கின்றார்.
மற்றொரு 4 ஓட்டம் பெறப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியான முறையில் 2 4 ஓட்டங்களை பதிவு செய்திருக்கின்றார். அந்த 4 ஓட்டத்துடன் அணியின் ஓட்ட எண்ணிக்கை 30 உயர்வடைந்திருக்கின்றது. இன்னும் 6 ஓட்டம் பெறப்பட வேண்டும் பெற்று பெற வேண்டுமானால் டார்கெட் கில்லர் விளையாட்டு களத்தினர் மீண்டும் ஃபாரிஸ் பந்து வீசுவதற்காக அடுத்தார் இருக்கின்றார். வானு என்ற பந்து அதற்கிடையில் நிலத்தை தொட்டிருக்கின்றது. ஒரு ஓட்டம், 2வது ஓட்டம் விரைவாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. 3வது ஓட்டம் பெறத்தணிக்கின்றார்கள். இல்லை, 2 ஓட்டம் மாத்திரமே மட்டுப்படுத்தப்பட அந்த 2 ஓட்டத்துடன் அணியின் ஓட்ட எண்ணிக்கை 32 உயர்வடைந்திருக்கின்றது. 32 ஓட்டத்தை பெற்றிருக்கின்றார்கள். 2 விக்கெட்டுகளை இழுத்த நிலையில் ஆரம்பத்திலே 2 விக்கெட்டுகள் வேகமாக வீழ்த்தப்பட்டிருந்தாலும் 3வது இணைப்பாளர்களுக்காக துடுப்பு ஆடிக் கொண்டிருக்கின்ற ருக்ஷான் மற்றும் அப்லல் ஆகிய துடுப்பாளர்கள் சிறந்த ஓட்ட விகிதத்தினை பதிவு செய்திருக்கிறார்கள். பொறுத்து பார்ப்போம் இந்த போட்டிகளை எந்த அணி வெற்றி பெறப் போகின்றது என்பது. மற்றொரு பந்து வீச்சு பண்ணை வீசுவதற்காக ஃபாரிஸ் அடித்தாடி இருக்கின்றார். வானு உயர்ந்த பந்து 6 ஓட்டம் பெறப்பட்டிருக்கின்றது. போட்டி நிறைவுக்கு வந்திருக்கின்றது. இந்த போட்டியினை நிறைவுக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள் டார்கெட் கில்லர் விளையாட்டு களத்தினர். டார்கெட் கில்லர்ஸ் விளையாட்டு களத்தினர் இந்த போட்டிகளை வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு 2வது அணியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதுபோன்ற இச்சுற்றுத்தொடரில் முழுக்க பங்கு பற்றி சிறந்த பெருபரினை பெற்று அரையிறுதி வரை முன்னேறிய லண்டன் ரைடர்ஸ் விளையாட்டு களத்தினருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இதைத் தொடர்ந்து இறுதிப் போட்டி இடம்பெற இருக்கின்றது. 2 அணி வீரர்களையும் ஆயத்தமாகுமாறு வேண்டிக் கொள்ளப்படுகிறார்கள். 2 அணி தலைவர்களையும் நாணய சுழற்சியில் ஈடுபடுவதற்காக மைதானம் நுழையுமாறு வேண்டிக் கொள்ளப்படுகிறது. இந்த இறுதிப் போட்டி இடம்பெற இருக்கின்றது. GFK அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்டு நடத்தப்பட்ட